நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ப்ராக்களுக்கு மூணாவது ட்ரைனிங் ஸ்பாட்டு. நாங்கள் வந்து 80 கிலோமீட்டர் சூஸ் பண்ணியிருந்தோம். இது எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி போகிற பாதையில் வெட்டுமலை தாண்டி கொண்டு விட்டோம். வெட்டுமலை தாண்டி அங்கேருந்து நம்ம லெஃப்ட்டுக்கு ஒரு 80 கிலோமீட்ரு தூரம் இருக்கும். இந்த ட்ரைனிங்கில் நாங்கள் மொத்தம் 6 புறா தான் எடுத்திருந்தோம். ஏன்னா கழிஞ்ச ட்ரைனிங்கில் நாங்கள் 8 புறா விட்டுருந்தோம். 2 புறா அடுத்த நாள் ஈவினிங் தான் வந்து, அதில் ஒன்று ஃபால்கன் அடிபட்டிருந்து, பின்ன ஒன்று கொஞ்சம் டயர்டாக இருந்து, அதனால் அந்த 2 புறாயும் எடுக்கலை. நம்ம லைனில் தொடர்ந்து கண்டினியூவாக பறக்கக்கூடிய புறாக்கெலாம் ட்ரைனிங் கண்டினியூவாக கொண்டு போனால் தான் கொஞ்சம் ஃப்ளை பண்ணி குயிக்காக வரோம். அதனால் இந்த ட்ரைனிங்கில் 6 புறா தான் எடுத்திருந்தோம். அது அடுத்த ட்ரைனிங்கில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். நாங்கள் இதற்கு முன்னாடிலாம் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நேரங்களில் இந்த ஸ்பாட்டு, இதுக்கு அடுத்த ஸ்பாட்டு, இந்த 2 ஸ்பாட்டில் தான் எங்களுக்கு கொஞ்சம் புறாக்கள்லாம் தொலையும். ரொம்ப கொஞ்சம் ஸ்டடி இல்லாத புறாக்கள்லாம் இந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் தொலையும். இதுக்கு அடுத்தால 120 கிலோமீட்டர் போடுவோம். அந்த ஸ்பாட்லேயும் கொஞ்சம் புறாக்கள்லாம் தொலையும். அதனால நாங்கள் இந்த ட்ரைனிங்கில் ஏதாவது தொலைய வாய்ப்பு இருக்குன்னுட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் புறா கம்மி இருந்தாலும் இந்த விட்ட புறாக்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளையிங் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நல்லா ரூட்டை பிடிச்சிட்டு வரான்னுட்டு ஒரு நம்பிக்கையே இருந்தது. அதே மாதிரி பிராயம் கரெக்டாக 5 புறா சாயந்தாரம் வந்து இறங்கிட்டு 1 ஹவரில் வந்து இறங்கிட்டு 1 மணிக்கூரில் 80 கிலோமீட்டர் வர்றது ஒரு நல்ல ஒரு டைம் தான். இப்போ பிராயம் கொஞ்சம் ஸ்பீடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, இதே ஸ்பீடில் இருந்துன்னா இன்னும் அடுத்த ட்ரைனிங்கும் ஓரளவு நல்லா பிக்கப் பண்ணி வரணுட்டு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. ஒரு புறா என்ன காரணத்தினாலேயோ கூட்டத்திலேருந்து பிரிஞ்சிட்டு, ஆனால் அந்த புறா வந்து ஒரு அரை மணிக்கூர் கழித்த பிறகு, 1.5 மணிக்கூர் கழித்த பிறகு அது வந்து இறங்கிட்டு. அதனால இந்த ட்ரைனிங்கில் நம்ம வந்து 6 புறா விட்டது 6ம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கிளியராக வந்து இறங்கிட்டு. அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷம்தான் இந்த ட்ரைனிங். புறாக்கெல்லாம் அந்த அளவு ஒரு டயர்டாகலை. நல்லா வந்த உடனே நல்லா கூவிட்டு எழுதிட்டு நல்ல ஒரு ஸ்டடியாக தான் இருக்குது. 6 புறாயில் 5 புறா நல்ல ஸ்டடியாக தான் இருந்து, லேட்டாக வந்த புறா கொஞ்சம் டல்லாக தான் இருந்து. வந்த புறாக்கள் கூட்டுக்கு வந்து தண்ணிக்கு தான் கொஞ்சம் தேடிச்சு. ஆனால் நாங்கள் தண்ணி வைக்கலை. ஏன்னா என்றைக்குமே தண்ணி வைக்கக்கூடிய டைமு கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் வைப்போம். எல்லாத்துக்கும் வைக்கக்கூடிய நேரத்திலே வச்சுக்கிடலான்ட்டு விட்டுட்டோம். ஆனால் புறாக்கள் கூட்டினோட அந்த பாந்து திறந்து இருந்தாலும் கூட்டுக்குள்ளே போகாமல் தண்ணிக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து. இனி இந்த புறாக்களுக்கு என்ன 2 ட்ரைனிங் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஒரு 120 கிலோமீட்டரில் ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். அப்படி இல்லைனா ஒரு 200 இல்லைனா 180, அதோட இந்த வருஷம் ட்ரைனிங்கை போட்டு நாங்கள் முடிச்சிடுவோம். அப்படி நம்ம கொஞ்சம் புறாக்களுக்கு இப்படி ட்ரைனிங் போட்டு வச்சா தான் இந்த புறாக்கள் வந்து அடுத்த வருஷ பந்தயங்களில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணித்தரோம். புதுசாக ரோமர் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ட்ரைனிங் கொண்டு போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து லேட்டாக வரக்கூடிய புறாக்கள் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அடுத்தால உடனே அந்த புறாக்கெலாம் நம்ம ட்ரைனிங் எடுக்கக்கூடாது. அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த ட்ரைனிங்கில் ஜம்பு கொடுத்தாலும் சரி, இல்லை அது கொஞ்சம் அடுத்த ஸ்பாட்டில் நம்ம கொஞ்சம் ஒரு மெனக்கட்டு போய் கொண்டு விட்டாலும் சரி, ரிட்டன் வரும். ஆனால் வீக்காக இருக்கக்கூடிய புறாக்களை, ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய புறாக்கள் கூட அதில் பழையபடியும் உடனே நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா அந்த புறாக்கள் வந்து தொலைஞ்சு தான் போகும். நாங்களும் இதேமாரி இந்த தப்பு நாங்கள் நிறைய பந்தயங்கள்லேயுமே பண்ணியிருக்கோம். அந்த தப்பை புதுசாக வரக்கூடிய ஃபேன்சியர் மாதிரி நோட் பண்ணி பிராய தொலையாமல் பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த புறாக்களுக்கு கொடுத்துருக்க ட்ரைனிங் எப்படி, எந்த மாதிரி வருது, எவ்வளோ ஸ்பீடில் வருது,
அதை பற்றி கொடுக்குறேன். இப்போ இந்த ட்ரைனிங் போட்ட ப்ராக்கள் ரொம்ப ஸ்பீடாக வந்தால் கூட உடனே லாப்டுக்கு உள்ள சாடலை. நம்மளுக்கு எப்போவுமே லாப்டுக்குள்ளே ஸ்பீடாக சாடது தான் முக்கியம். அப்போ தான் பந்தயங்களில் நம்மளுக்கு ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள்.